T20 உலகக்கோப்பை இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளது. சம பலத்துடன் இரு அணிகளும் களமிறங்க உள்ளதால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எகிரியிருக்கிறது. தற்போது இரு அணிகளும் சம பலம் வாய்ந்த அணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமபலம் வாய்ந்த இரு அணிகளும் அரையிறுதிப் போட்டியில் மோதுவதால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் நடப்பு சாம்பியனான இந்தியா தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த போட்டி மும்பை வாங்கடே மைதானத்தில் இரவு 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இதற்கான தீவிர வலைப்பயிற்சியில் இந்திய அணி வீரர்கள் மற்றும் இங்கிலாந்து அணி வீரர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மிகுந்த எதிர்பார்ப்பு பரபரப்புக்கு மத்தியில் இன்று இரண்டாவது T20 உலக கோப்பை அரையிறுதிப் போட்டி மும்பை வாங்கடே மைதானத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெற இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. இரு அணிகளும் சம பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. மிகுந்த பரபரப்புக்கு மத்தியில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த போட்டி இரவு 7 மணிக்கு துவங்க இருக்கிறது மும்பை வாங்கடே மைதானத்தில். இரு அணிகளுடைய சமபலம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? குறிப்பாக மும்பை வாங்கடே மைதானம் ஆடுகளத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? விவரங்கள் என்ன? வணக்கம். 10வது T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடந்துட்டு இருக்கு. இந்த தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேற்று நடந்த முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை துவம்சம் பண்ணி நியூசிலாந்து முதல் அணியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறிச்சு. இத்தகைய சூழல மும்பை வாங்கடே மைதானத்தில் இரவு 7 மணிக்கு இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் நடக்க போகுது. இதுல நடப்பு சாம்பியனான இந்தியாவும் முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்தும் பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமா எகிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தொடர்ல பார்த்தோம்னா இந்தியா ஒரு சிறப்பான ஆட்டத்தை தான் தொடர் முழுக்க வெளிப்படுத்திட்டு வராங்க. லீக் சுற்றுல தொடர்ச்சி 4 போட்டிகள் வெற்றி பெற்றாங்க. அதற்கடுத்து சூப்பர் 8 சுற்றுல பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காட்ட மற்றும் தோல்வி அடைஞ்சாங்க. தொடர்ந்து ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினாங்க. இதே போல இங்கிலாந்து இந்த நடப்பு தொடர்ல ஒரு சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முதல் அணியா அரையிறுதிக்கு முன்னேறிச்சு. இந்த 2 அணிகள் தான் இப்போ அரையிறுதி போட்டியில மும்பையில இன்னைக்கு 7 மணிக்கு பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. நடப்பு தொடர்ல பார்த்தோம்னா இந்திய அணிக்கு தொடக்க வீரர் அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகிட்டு தொடர்ந்து வருது. ஏன்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியா லீக் சுற்றுல 3 போட்டிகள்ல அவர் டக் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அரை சதம் அடிச்சாரு. இருந்தாலும் அவரோட செயல்பாடு இதற்கு முந்தைய தொடர்கள், அதாவது உலகக்கோப்பை தொடர்களுக்கு முன்னாடி வரைக்கும் அபிஷேக் சர்மா ஒரு அதிரடி ஆட்டக்காரராக பார்க்கப்பட்டாலும் இந்த தொடர்ல அவர் தொடர்ந்து சொதப்பிட்டே வராரு. இத்தகைய சூழல அரையிறுதியில் அவர் எப்படி விளையாடுவாரு? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. இதே மைதானத்துல கடந்த ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக அவர் ஒரு அதிரடியான அரசு சதம் விளாசினாரு. அதே போல ஒரு ஆட்டத்தை வான்கடையில அவர் திரும்பி வெளிப்படுத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம மற்றொரு தொடக்க வீரராக இப்ப அறியப்படுற சஞ்சு சாம்சன் அணிக்கு திரும்பியிருக்கிறது ஒரு பெரிய பலமா பார்க்கப்படுது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான அந்த போட்டியில பார்த்தோம், அது ஒரு காலிறுதி போட்டியாவே நம்ம கருதலாம். அந்த போட்டியில 97 ரன்கள் அடிச்சு இந்தியா கரை சேர்த்தாரு சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவர் முக்கியமான ஒரு கட்டத்தில் ஃபார்முக்கு வந்திருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு அடிஷனல் பிளஸா பார்க்கப்படுது. இது தவிர இஷான் கிஷானும் வழக்கம் போல அவர் பட்டையை கிளப்பினா இந்தியாவோட டாப் ஆர்டர் ஒரு பலமா பார்க்கப்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே இவங்க மிடில் ஆர்டர்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை சேர்க்கிறாங்க. 3 பேருமே தொடர்ச்சியா அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. அதே சமயம் மறுமுனையில கேப்டன் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அவர் என்னதான் ரன் சேர்த்தாலும் அவர் விரைவாக விளையாட தவறாரு. நடப்பு தொடர்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 130 120 இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. T20 போட்டிகள்ல பார்த்தோம்னா ஒரு 150 160 அந்த ரேஞ்சில் ஸ்ட்ரைக் ரேட் இருந்தா அது டீமுக்கு பெரிய பிளஸா பார்க்கப்படும். சூரியகுமார் யாதவோட ஸ்ட்ரைக் ரேட் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவரும் வழக்கம் போல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா? ஏன்னா மும்பை மைதானம் ஐபிஎல் போட்டிகளை பார்த்தோம்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா 3 பேருக்கு மும்பை ஒரு ஹோம் கிரவுண்டை பார்க்கப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு பழக்கமான ஒரு கிரவுண்ட்ல 3 பேரும் களமிறங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களை தாண்டி இந்தியாவுக்கு பார்த்தோம்னா பவுலிங்ல முக்கிய நம்பிக்கை, இந்தியாவோட பெரும் நம்பிக்கையா பார்க்கப்படுறது ஜஸ்பிரீத் பும்ரா தான். நடப்பு தொடர்ல அவர் 9 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருக்கிறாரு. இப்ப வரைக்கும் அவர் எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்காரு. முக்கியமான போட்டிகள்ல முக்கியமான நேரங்கள்ல இந்தியாவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்து போட்டியை தொடர்ந்து திருப்புமுனை தந்துகிட்டே இருக்காரு. பும்ரா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுறாரு. மற்றொரு புறம் பார்த்தோம்னா நடப்பு தொடர்ல வருண் சக்கரவர்த்தி, ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தி 12 விக்கெட்டுகளை வீழ்த்தி லீடிங் விக்கெட் டேக்கர் வரிசையில் முன்னிலையில இருக்காரு. என்றாலும் அவர் தொடர்ச்சியா கடந்த 3 போட்டிகள்ல 3 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரன்களையும் ஒரு 30 ரன் 40 ரன் அது மாதிரி 4 ஓவர் 40 ரன் அந்த மாதிரி ரன்களையும் வாரி கொடுத்திருக்காரு.
அதாவது குறிப்பா பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா அணி வந்து சூப்பர் 8 சுற்றுல வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து டேக் ஆன் பண்ணாங்க. அதனால அந்த போட்டியில வந்து அவங்க வந்து அதிரடியா ரன் குவிச்சு இந்தியாவுக்கு வந்து அந்த போட்டி வந்து தோல்விகரமா முடிஞ்சு. இதே போல இன்றைய போட்டியில வந்து இங்கிலாந்து வீரர்கள் வந்து வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்விகளும் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் இவங்களோட பங்களிப்பும் வந்து அரையிறுதியில வந்து இந்தியாவுக்கு சிறப்பா இருந்தா இந்தியா வந்து இன்னொரு முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கிலாந்து அணியில பார்த்தோம்னா அவங்களோட ஓப்பனர்களும் வந்து இந்த தொடர்ல வந்து தொடர்ச்சியா வந்து தடுமாறிட்டு தான் வராங்க. குறிப்பா வந்து ஜாஸ் பட்லர் வந்து இந்த தொடர்ல வந்து ஒற்றை இலக்க ரன்கள்ல தான் அதிக முறை ஆட்டம் எழுதிருக்காரு. அவர் இன்னும் வந்து 100 ரன் கூட கடக்கல. இதே மாதிரி மற்றொரு ஓப்பனர் ஃபில் சால்ட்டும் வந்து நடப்பு தொடர்ல வந்து ஒரு இதுவரைக்கும் பிரகாசிக்கல அப்படின்னே சொல்லலாம். இருவருமே வந்து ஒரு தடுமாற்றமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க. அது வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு சின்ன மைனஸா பார்க்கப்படுது. அதே சமயம் பிக் மேட்ச்ல வந்து பட்லர் வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னே சொல்லலாம். ஒருவேளை இத்தனை நாள் ஆடாத ஆட்டத்தை வந்து இந்தியாவுக்கு எதிராக பட்லர் ஆடிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் வந்து இந்திய ரசிகர்கள் இருக்காங்க. இதை தவிர அடுத்தடுத்த விக்கெட்டுகளுக்கு பார்த்தோம்னா அவங்க அணியில வந்து ஹாரி ப்ரூக் இருக்கார். ஹாரி ப்ரூக் கேப்டன் ஹாரி ப்ரூக் வந்து அந்த அணியோட ஒற்றை நம்பிக்கையா பார்க்கப்படுறாரு. நடப்பு தொடர்ல அவர் தான் வந்து இங்கிலாந்துக்கு வந்து லீடிங் ரன் கெட்டராகவும் இருக்காரு. அவர் நடப்பு தொடர்ல வந்து 228 ரன்கள் அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இங்கிலாந்து அணியோட ஆல்ரவுண்டரான வில் ஜாக்ஸ் அவர் வந்து பேட்டிங்ல மட்டும் இல்லாம பவுலிங்லையும் கலக்கிட்டே வராருன்னு சொல்லலாம். 4 போட்டிகள்ல வந்து அவர் வந்து ஆட்ட நாயகன் விருது வென்றிருக்காரு. 191 ரன்கள் 7 விக்கெட்டுகளையும் இந்த தொடர்ல வீழ்த்தி அவரும் வந்து முன்னிலையில் இருக்காரு. இவர்களை தவிர்த்து இங்கிலாந்து அணிக்கு பவுலிங்ல பலமா பார்க்கப்படுறது வந்து ஆதில் ரஷீத் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இருவரும் வந்து 10க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காங்க. இதே போல ஸ்பின்னரான லியாம் டாசனும் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. ஆல்ரவுண்டர் ஜாமி ஓட்டன் 9 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்காரு. இவங்கெல்லாம் இங்கிலாந்து அணிக்கு பலமா பார்க்கப்படுற இந்த சூழல்ல வந்து T20 உலகக்கோப்பையில இங்கிலாந்து இந்தியாவும் இது வரைக்கும் 5 முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல வந்து இந்தியா தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கு. இந்தியா வந்து இதுவரை 3 முறையும் இங்கிலாந்து வந்து 2 முறையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா கடந்த T20 உலகக்கோப்பை அரையிறுதியில வந்து இங்கிலாந்தை வீழ்த்தி தான் வந்து இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறிச்சு. அதுக்கு முந்தைய T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் வந்து இந்தியா வீழ்த்தி இங்கிலாந்து போயிருந்துச்சு. அதாவது கடந்த 2 அரையிறுதியிலும் வந்து இந்தியாவும் இங்கிலாந்து தலா ஒரு முறை வந்து ஜெயிச்சிருக்கு. இத்தகைய சூழல இந்தியா வந்து மீண்டும் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு அரையிறுதி போட்டி நாக் அவுட் கேம்ல சந்திக்க இருக்கு. இந்த போட்டியில பார்த்தோம்னா இந்தியா வந்து வான்கடை மைதானத்துல விளையாட போது வான்கடை மைதானம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ராசியான மைதானம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2011 உலகக்கோப்பை வந்து வான்கடையில தான் வந்து இந்தியா ஜெயிச்சு. இது மட்டும் இல்ல 2023 உலகக்கோப்பை அரையிறுதியில் வந்து நியூசிலாந்து வந்து அதே வான்கடை மைதானத்தை முடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சாதகமான வான்கடை மைதானத்துல இந்தியா வந்து விளையாட போறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவாகவே பார்க்கப்படுது. ரசிகர்கள் ஆதரவும் வந்து அங்கே வந்து அதிகமாக இருக்கும். இன்கேஸ் இந்தியா வந்து ஒரு தடுமாற்றத்தோட விளையாண்டாலும் வான்கடையில இருக்கிற மும்பையில உள்ள ரசிகர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட்டடா தான் இருப்பாங்க. எப்பவுமே வந்து இந்தியா வந்து டவுன் ஃபேஸ்க்கு கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க. எப்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் வந்து ஒரு தடுமாற்றத்தினா அடுத்த வந்து இந்தியா வெளிப்படுத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த வான்கடை மைதானத்தில் இந்த போட்டி நடக்கிறதால அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய சாதகமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் ரசிகர்களோட ஆதரவு இது போன்ற காரணிகள் வந்து இந்தியாவுக்கு வந்து சாதகமா இருக்கு. இதனால கடந்த கால வரலாற்றை போல வந்து வான்கடையில் வந்து இந்தியா வந்து மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு இந்தியா நிச்சயமா போகும். நியூசிலாந்து வந்து இறுதிப் போட்டியில எதிர்கொள்ளும் அப்படிங்கறதே ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி பாலாஜி, உங்களுடைய முழு விவரங்களுக்கும்.